ஆபீஸ் பியூன் மணிமாறன் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நல்லா பேசுவாங்க. ஏன்னா அவனே லாஸ்ட்ல ஒழுங்கு கிடையாது, எல்லா பொண்ணுகிட்டயுமே பேசுவான் காலேஜ்ல. ஆல்ரெடி அவன் மேல நிறைய கேசஸ் இருக்கு. இந்த மாணவி அதே கல்லூரியில படிக்கிறவங்க தான். அவங்களோட வாய்ஸ் நாங்க சேஞ்ச் பண்ணிருக்கோம். அந்த பொண்ணு லவ் பண்ற பையன் கூட போட்டோ எடுத்தாங்க, அதை ஷேர் பண்ணாங்க, அதனால இந்த இஷ்யூ ஆச்சு அப்படிங்கிறது பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இதை நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்போ இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிறது தான். இந்த இன்சிடென்ட் நடந்தது டிசம்பர் 15ஆம் தேதி. டிசம்பர் 15ஆம் தேதி அந்த பொண்ணு லவ் பண்ற பையனுக்கு பிறந்த நாள். சோ அதுக்காக தான் இந்த பொண்ணு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தெரியற மாதிரி ஒரு போட்டோ ஷேர் பண்ணிருக்காங்க. அது அவங்க கூடவே உள்ள தோழியான, வேண்டாம் அந்த பொண்ணு பேர் வேண்டாம், ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அது இப்படி பண்ணிச்சு, இந்த அதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை கொண்டு வருவாங்க. டிபார்ட்மெண்ட் லெவல்லயே உங்களை கண்டிக்கிறாங்க. அன்னையில இருந்தே இவங்களோட கேரக்டரை அசாசினேட் பண்ற மாதிரி நிறைய பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். இந்த டைம்ல இந்த பியூனுக்கு மனசாரல. இன்னும் இவர் என்ன பண்றாருன்னா, இன்னும் அவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் காமிச்சிட்டான் பிரின்சிபல் கிட்ட. காமிக்கவும் அவன் கூப்பிட்டு இப்படி சத்தம் போடவும் டிசம்பர் மந்த் நடந்த பிரச்சனையை இவ்வளவு நாள் இழுத்து அந்த பொண்ணு 20th அன்னைக்கு வச்சிருக்காங்க. மாணவர்கள் எல்லாம் பயங்கரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த போராட்டம் ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல சின்னதா ஏதாவது ஆக்ஷன் எடுத்துட்டு விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த போராட்டத்துல ஈடுபட்ட ஒவ்வொரு மாணவர்களும் பழிவாங்கப்படுவாங்க. ஏன்னு சொல்றேன்னா, இந்த பிரின்சிபலோட ஹிஸ்டரியே தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 4 வருஷத்துக்கு முன்னாடியே இதே கல்லூரி மேல இதே பிரின்சிபல் மேல புகார் பண்ணி ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அதை வந்து நியூஸ்லயும் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க.